அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வீட்டில் தங்கம் சேர மாட்டேங்குது, பணம் சேர மாட்டேங்குது, மேலும் ஆசாசியாக நான் நகை வாங்கினேன், ஏதோ ஒரு எமர்ஜென்சிங்கிறதுக்காக நான் அதை பேங்க்கில் அடகு வச்சேன், என்னால் திரும்ப மீட்கவே முடியல, அந்த நகை எனக்கு மீட்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதுக்கான பணம் சேர மாட்டேங்குது, அப்படியே பணம் சேர்ந்தாலும் நகையை மீட்பதற்கான ஒரு பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு. அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் அவசியம் செய்யுங்க. கைமேல் பலன் நிச்சயம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர் குறிப்பு ரகசிய பரிகாரங்க. இதை செஞ்சு இது வரைக்கும் யாருமே எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பரிகாரம் இது அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம், என்ன நாளில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. நாளை ஜனவரி மாதம் 23ஆம் தேதி, தை மாதத்தின் 9ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்பிறை வெள்ளியாக இருக்குது, தை வெள்ளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைய நாளில் நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. இது மாதம் வரக்கூடிய சாதாரண பஞ்சமி திதி கிடையாதுங்க. ஷியாமலா நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி. அதனால் இதை நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம். வசந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசந்த பஞ்சமியை சொல்லலாம். இது மற்ற கிழமைகளில் வந்தாலே சிறப்பு, அதை விட சிறப்பு வெள்ளிக்கிழமை நாளில் வருது. இந்த முறை நமக்கு வெள்ளிக்கிழமை நாள்லேயே இருக்குது. அதனால் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏற்கனவே இந்த வசந்த பஞ்சமியை முன்னிட்டு கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். அடுத்தது குளிக்கும் தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்க, மேலும் நாளைய நாளில் இந்த கலரில் புடவையோ அல்லது சுடிதாரோ அணிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இப்போ நான் மேலே சொன்ன 2 வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தங்கம் சேர, பணம் சேர, அடகு நகை மீட்பதற்குன்ட்டு எல்லாத்துக்குமே இந்த செய்யலாம். இதை சாதாரணமாக எல்லா வெள்ளிக்கிழமை நாள்லேயும் நம்ம செய்யலாம். இருந்தாலும் நாளைக்கு நமக்கு வசந்த பஞ்சமியும் சேர்ந்துருக்கிறதுனால நாளைய நாளில் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதை ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க. இதை சுத்தமாக இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு முடித்த பிறகு ஒரு நிமிஷம் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி வரும். பீரியட்ஸில் இருக்கிறவங்க மனசுக்குள்ளேயே வழிபாடு செஞ்சுட்டு நான் எங்கே சொல்கிறேனோ அங்கே நீங்கள் வைக்கிற மாதிரி வரும். சரிங்களா? எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் முழுக்க பயன்படுத்திக்கோங்க. ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா போதும். வெள்ளிக்கிழமை நாளில் ராகு காலம் காலை 10:30 12 மணி, யமகண்டம்ங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30. இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க. சரி, இது எப்படி செய்யணும்னு பார்த்தலாமா? இதுக்கு நமக்கு சின்னதாக ஒரு பவுலோ அல்லது டம்ளரோ ஏதாவது ஒன்று தேவைப்படுது. இரும்பு மட்டும் வேண்டாம், மற்றபடி நீங்கள் எது மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். கண்ணாடி, பீங்கான், மண்ணகல் வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் பயன்படுத்திக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு முடிஞ்சால் மஞ்சள் குங்குமம் இடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதில் நம்ம முக்கியமான ஒரு பொருள் போடணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூ அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாகவும் நிறைய பலன் கொடுக்கக்கூடியது. அதே போல் சித்தர் குறிப்பு ரகசிய பரிகாரங்கள்லேயும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதுவும் தங்கம் சேர்வதற்கு, பணம் சேர்வதற்கெல்லாம் இந்த பூவை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் பொங்கல் நாளில் கூட இந்த ஆவாரம் பூவை வச்சு வீட்டு நிலைவாசல்லாம் கட்டி வச்சுருப்பீங்க இல்லையா? அதே ஆவாரம்பூ தான் நமக்கு தேவைப்படுது. சும்மா ஒரு 2-3 பூ கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இது எடுத்துக்கோங்க. உங்கள் ஊரில் நாட்டு மருந்து கடைகள் இருக்குதுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா காஞ்ச நிலையில் கூட இந்த ஆவாரம்பூ கிடைக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கும், மரம்லாம் இருக்குது, செடியெல்லாம் இருக்குன்னா நீங்கள் அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக கூட பறிச்சிக்கலாம். இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. சும்மா ஒரு 2-3 இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். இப்போ அந்த பூவை அந்த பவுலுக்குள்ளே போட்டுக்கோங்க. அடுத்தது நமக்கு என்ன சேரணும்? பணம் சேரணும். அப்போ ஏதாவது ஒரு சில்லறை காசு போடணும். 5 ரூபா, 1 ரூபா, இந்த மாதிரி சில்லறை காசு நீங்கள் தண்ணீரில் கழுவிட்டு தொடச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க.
அடுத்து நமக்கு நகை சேரணும், அதே போல் அடகு வச்ச நகையும் வந்து மீட்டெடுக்கணும் இல்லையா? அதனால் ஏதாவது ஒரு குண்டுமணி அளவுக்காவது தங்கம் போடுங்க. ஒரு ஆல்ரெடி யூஸ் பண்ணினது, உடஞ்சி போன மூக்குத்தி, கம்மலினுடைய திருகாணி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தங்கத்தை வந்துட்டு நம்ம இதில் போடணும். இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளாரியே மகாலட்சுமி தாயாரையும் பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால வாராகி அன்னையும் வேண்டிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் 2 இடத்துல வந்து வைக்கலாம். ஒன்று வந்து பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு வச்சிடலாம். இன்னொரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரோ, இந்த இடத்துலையும் வைக்கலாம். இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் வைங்க, பீரியட்ஸில் இருக்கிறவங்க பீரோக்குள்ளே கொண்டு போய் வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 15 நாளைக்கு ஒரு முறை இந்த பூக்களை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். பழைய அதே காயினையும் நகையுமே வந்துட்டு நீங்கள் மறுபடியும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மறுபடியும் இது எப்போ மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து தான் நீங்கள் வந்துட்டு மாற்றணும். அப்போ காஞ்ச பூக்களை தூக்கி போட்டுட்டு புது பூக்கள் வச்சு நீங்கள் இதே பொருட்களை வச்சு பூஜை அறையில் வச்சுக்கோங்க, அல்லது பீரோவில் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 2-3 முறை நீங்கள் செய்யறதுக்குள்ளாரியே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணப்புழக்கமும் அதிகரிக்கும், அடகு வச்ச நகை மீட்பதற்கான பாக்கியமும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். சாதாரண வெள்ளிக்கிழமை நாளில் செஞ்சாலே பலன் கிடைக்கும். அப்படிங்கும்போது இந்த முறை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது வசந்த பஞ்சமி, அதுவும் வெள்ளிக்கிழமையிலே வந்திருக்கிறதுனால அனைவருமே இந்த ஒரு பூ கிடச்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஒன்று கிடைச்சாலும் அது அவசியம் வந்து இந்த பரிகாரம் செய்வதற்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.